நாம எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாரையாவது சார்ந்து தான் இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்துக்காகவாவது யாராவது ஒருத்தரோட உதவி இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல நாம இருக்கோம். அப்படியே சிலர் கொஞ்சம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க, ரொம்ப நல்லா நம்மகிட்ட பழகுறாங்கங்கிறத வச்சு முழுக்க முழுக்க அவங்களையே சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நாமே உருவாக்கிக்கிறோம். கடைசியில அதை விட்டு வெளியே வர முடியாம கடைசியில பார்த்தா தான் தெரியும், அவங்க நம்மள சார்ந்து இருக்க மாரி வச்சிருக்காங்களா? இல்ல நம்ம முதுகுல குத்துறக்கு காத்திருக்காங்களான்றது லேட்டா தான் புரியும். அப்படி புரிய போற நேரத்துல அத விட்டு விலகவும் முடியாம, சேர்ந்திருக்கவும் முடியாம, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஸோ யாரையாவது சார்ந்திருக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அவங்க முதல்ல உங்களுக்கு ஏத்தவங்க தானா? உங்க முதுகுல குத்தாதவங்க தானா? அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தரோட சார்ந்து இருக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா இதுக்காக எப்பவுமே யாராவது ஒரு துணையோட தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சார்ந்திருக்க அந்த மனிதர்கள் அவங்க நமக்கு ஏத்தவங்க தானா, நம்ம குணத்துக்கு ஏத்தவங்க தானா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து அதுக்கப்புறம் பழகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிதானே நான் சொல்றது? ஓகே, பை. தேங்க்யூ.